பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைய நாட்களிலே திருச்சபைகளிலே லெந்து நாட்கள் துவங்கி இருக்கிறது அநேகருக்கு தெரியும். கடந்த வாரம் நீங்கள் கேள்விப்பட்டது போல சாம்பல் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் ஆராதனைகள் நடக்கும். இந்த லெந்து காலங்களிலே உலகம் முழுசும் சிலுவையை குறித்து தியானிப்பது வழக்கம். நாமும் தொடர்ச்சியாக சிலுவையை குறித்த செய்திகளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கேட்போம். யார் செய்தி கொடுக்க வந்தாலும் சிலுவையை மையப்படுத்தி நாமும் தியானிப்போம். ஏனென்றால் எப்பொழுதும் சிலுவை ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டுமல்ல, தினந்தோறும் தியானிக்க வேண்டிய ஒரு பகுதி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே ஏசாயா 53ஆம் அதிகாரம் வசனங்கள் 4-5 வாசிக்க கேட்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அடுத்த வசனம் வாசிங்க. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இங்கே நாம் பார்க்கிற இந்த வேத பகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய காலங்களிலே அவர் எப்படிப்பட்டவராக இந்த உலகத்துக்கு வருவார், என்னென்ன அடையாளங்கள் அற்புதங்களை செய்வார் என்பதை ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டபடியே நடந்தேறுவதற்கான முன்னோடியான ஒரு வார்த்தை தான் இந்த பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். இங்கே நாம் கவனிக்கும் பொழுது இட் ஷோஸ் த கம்பேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை அங்கே விளக்குகிறதை நாம் கவனிக்கிறோம். பிதாவாகிய கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினதனுடைய நோக்கம் மனுஷருடைய பாடுகளையும் துக்கங்களையும் நோய்களையும் அவர் தம்மீது சுமக்கும்படியாகவே இந்த உலகத்துக்கு அவர் வர வேண்டும். பாடுகள் நிறைந்த மக்களை விடுதலை செய்ய வேண்டும். சுகம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுப்பதற்காக அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் அதிசயங்களோடும் ஆத்துமாக்களை அவர் கவர்ந்து கொண்ட ஊழியத்தின் நாட்களிலே நடக்க போகிற தீர்க்க தரிசன வசனங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்பொழுது அவர் மனதுருகிறவராக வந்தார். சிலுவை என்று நாம் கவனிக்கும் பொழுது எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். தன் சிலுவையை அவனவன் எடுத்து அவரை பின்பற்ற வேண்டும். சிலுவையை சுமக்காதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சிலுவை என்று சொல்லும் பொழுதே பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், தியாகம், மன்னிப்பு, இரக்கம், இவை அத்தனையும் கடவுள் அந்த சிலுவையில் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். நாம் உடன்படிக்கை செய்து ஞானஸ்தானம் பெறுகிறோம். அங்கே அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறிக்கிறதான ஞானஸ்தானத்தை குறித்து ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க தெரிந்த பகுதி. அப்படியே நாம் கவனிக்கும்போது அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலிலே இணைக்கப்பட்ட நாம் மரணத்திலும் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் கிறிஸ்து இயேசுவோடு கூட சிலுவையிலே நான் அறையப்பட்டிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிற காரியங்களை நீங்கள் மனதிலே நீங்கள் கேட்டிருக்கலாம். தன் ஆசை இச்சைகளை அவன் சிலுவையிலே அறைந்ததாக கலாத்தியரிலே வாசிக்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது. மனிதனுடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைய வேண்டும், சுயத்தை சிலுவையிலே அறைய வேண்டும். அப்போ அன்றாடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சுயம், பெருமை, கீழ்ப்படியாமை, அகம்பாவம், மேட்டிமைகள் இவை அத்தனையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இணைந்தே செயல்பட்டு கொண்டே தான் இருக்கும் மரணம் வரை. இந்த ஜென்ம சுவாபம் பாவம் நிறைந்தது. இந்த ஜென்ம சுவாபத்திலே
எப்பொழுதும் பாவ சிந்தனைகள் நமக்குள்ளே தான் இருக்கும். எப்படிப்பட்ட பரிசுத்தவானாக இருக்கலாம், எப்படிப்பட்ட வரங்களை பெற்றவர்களாக இருக்கலாம், தினமும் நமக்கு பாடுகள் உண்டு. மாம்சத்தோடும் ஆவியோடும் நமக்கு யுத்தம் உண்டு என்று வேதம் எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. உங்களை பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று அனுதினமும் அவன் பதிவிடைகளையும் கண்ணிகளையும் வாழ்க்கையில வைத்துக் கொண்டிருக்கிறான். எப்பேற்பட்ட விசுவாசியும் எப்பேற்பட்ட ஊழியக்காரனையும் அவனால் எளிதாக தள்ள முடியும். அன்லெஸ் அதர்வைஸ் the person who anointed by the Holy Spirit day to day life, தினந்தோறும் ஒருவன் பரிசுத்த ஆவியானவரோடு கூட வாழ்ந்தால் ஒழிய இந்த கடைசி காலத்திலே கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அவன் என்ன பண்ணுவான், வஞ்சிப்பான் என்று வேதம் எச்சரிக்கிறது. அப்போ சிலுவையை குறித்து நாம் கவனிக்கும் பொழுது நாம் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே சோதனைகள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, பொருளாதார குறைவுகள் வரும்போது, நம்முடைய குடும்பத்திலே, உறவுகளிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, கணவன் மனைவி வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இல்லாமை வரும்போது, அல்லது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாத வேளையிலே, நாம் எதிர்நோக்கி இருக்கிற அற்புதங்கள் நடக்காத வேளையிலே, நம் வாழ்க்கையிலே நாம் கவனித்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் நெருக்கங்களும், மனமுறிவும், இழப்புகளும், தனிமைகளும், அவமானங்களும், நிந்தனைகளையும் நாம் வரும்பொழுது விசுவாசிகளாகிய நீங்கள் சிலுவை சுமக்கிறீர்கள். எது நிமித்தம்? கிறிஸ்துவை நீதி நிமித்தம் ஏற்றுக்கொண்டபடியினாலே. உலகத்தாரை குறித்து நாம் இங்கே பேசவில்லை, விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே நடக்கிறதை தான் பேசுகிறோம். ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவை, நீதியுள்ளவரை, உண்மையுள்ளவரை, பரிசுத்தமானதை ஒருவன் பின்தொடரும் பொழுது இந்த உலகத்தின் அதிபதி, பாடல பாடணும் பார்த்தீங்களா, இயேசு போதும், இயேசு போதும். சாத்தானே உன்னுடைய என்ன வேண்டாம், சரக்கு வேண்டாம். அவன் கொண்டு வர்ற சரக்கு ஒன்லி டாஸ்மாக் இல்லை, அதை விட மேலான சரக்கெல்லாம் எடுத்துன்னு வருவான். செல்ஃபோனில் நிறைய சரக்கு எடுத்துகிட்டு வருவான், நிறைய உங்களுடைய சிந்தனைகளில் எடுத்துன்னு வருவான். நீங்கள் நினைக்கலாம், செல்ஃபோன் இல்லாத காலத்தில் பாவமே இல்லையா? இருந்தது. இதை விட கொடிதான பாவம் இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்த்தீங்கன்னா அத்தனை சோதம் குமாரனுடைய பாவங்கள் எல்லாமே இருந்தது. காரணம் எது தெரியுமா? அங்கே தான் பிசாசு. அவன் எங்கே இருக்கிறானோ அந்த இடத்துல பாவம் மிகுதியாக மலிவாக கிடைக்கும். ஆண்டவருடைய பாணி அவன் யூஸ் பண்ணுறான். இலவசமாய் ரட்சிப்பை பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அவன் என்ன பண்ணுறான்? இலவசமாக பாவத்தை கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குது? விசாலமாக இருக்குது. ஓப்பன் கேட். ஃப்ரீயாக வாங்கன்றான், அவன் கொடுக்குறான். ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்ன்றான். அப்போ நாம் இன்றைக்கு கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி, ஒரு விசுவாசிகளாய் நம்முடைய அன்றாட ஜெப வாழ்க்கையும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்த வாழ்க்கையும், ஒரு விசுவாசியானாலும் சரி, ஊழியக்காரனானாலும் சரி, ஒரு அழைப்பு பெற்றவனாக வரம் பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவரோடு தினமும் உன் வாழ்க்கை அமைக்கப்படாவிட்டால் எளிதிலே சத்ரு நம்மை ஏமாற்றக்கூடும். வசனம் தெரியாவிட்டாலும் நம்மை வஞ்சித்து போடுவான். ஏன்னா அவன் சொல்லும் போதே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கூடுமானால் வஞ்சிப்பான். அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய மீட்புக்குள் வந்தவர்கள், தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களையும் அவனால் கவிழ்க்க முடியும். நிறைய பேர் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றம் அடைந்த நிறைய ஹிஸ்டரியை நீங்கள் பார்க்கலாம். டிவியில் பகிரங்கமாக பாவத்தை குறித்து கண்டித்து பேசினவர் இன்னைக்கு காணோம். ஏன்னா இன்னைக்கு நிறையா ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டின்னு நிறைய குரூப்ஸ் வந்துடுச்சு. ஜாமக்காரன் ஒரு குரூப்ஸ் வந்துடுச்சு. யாரெல்லாம் கடவுளுடைய வசனத்துக்கு விரோதமாக வாழ்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கள சேஸ் பண்ணுறான். அவனுடைய பர்சனல் லைஃப்பை பார்க்குறான். அவன் பிரசங்கிக்கிற வார்த்தையும் அவனுடைய பர்சனல் லைஃப்பையும் போய் நேரடியாக பிடிக்கிறான். நீ கோர்ட்டு கேஸ்க்கெல்லாம் போய் கேஸ் போட முடியாது, ப்ரூவண்டோடு வச்சுருக்கான். அப்போ ஒரு சாதாரண உலகத்தில் இருக்கிற மக்களே அத்தனை நீதி நேர்மையும் கவனிக்கும்பொழுது நம்மை உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகளுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. இந்த பயம்
கர்த்தருடைய விசுவாசிக்கு இருந்தால் போதும். கர்த்தர் என்னை அனுதினமும் காண்கிறவர் பாடுறோம், என்னை காண்கிற தேவன் பாடுறோம் இல்லையா? ஆண்டவர் உங்கள் மனசாட்சியை பார்க்கலையாம்மா? ஆண்டவர் உங்கள் இருதயத்தின் நினைவுகளை கவனிக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவரை ஏமாற்றணும்னு நினச்சா முடியவே முடியாது. அப்போ ஒன்று மட்டும் நாம் கவனிக்க வேண்டும், இங்கே ஆண்டவர் ஏன் மனதுருகிறவராக வந்தார், ஏன் அற்புதம் அடையாளத்தை செய்தார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை பேரை அவர் தம்முடைய சுவிசேஷத்தின் நாட்களிலே மனுஷகுமாரனாக இந்த உலகத்துக்கு ஊழியம் செய்யும்போது எத்தனை மரித்தவர்களை எழுப்பினார்? யாராவது சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து எத்தனை மரித்தவர்களை எழுப்பினார்? 1 2 3. வெரி குட். ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் ஏன் 3 பேர்? எவ்வளோ பேர் மரித்திருப்பாருங்க இல்லையா? அவர் உயிர் தழும்பொழுது சிலுவையிலிருந்து எத்தனை பேர்? எவ்வளோ பேர்? 40 நாட்கள் அநேக பரிசுத்தவான்கள் அந்த நாட்களில் இருந்தவர்களோடு கூட பார்க்கும்படி அவன் 40 நாட்கள் தரிசனத்தை தரிசித்தார்கள். அப்போ எத்தனை பேர் உயிரடைய செய்திருக்கிறார்? உயிர் தெழுந்த நாளில் நடந்தது அதிகம், ஆனால் அவர் ஊழியத்தின் பாதையில் எத்தனை பேரை சுகமாக்கினார்? ஏன் 3 பேர் மட்டும் அவர் மரித்தவர்கள் எழுப்பணும்? வேறு யாருக்கும் அவர் பிடிக்கலையா? வேறு யாருடைய மரணத்தையும் அவர் விரும்பலையா? 3 விதமான மரணத்தின் உயிர்த்தெழுதல் அவர் செஞ்சிருக்கிறார். 1 சிநேகிதன், those who walk with God, he raised them from death. Are you walking with God? நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட நடக்கிறவளாக இருக்கிறோமா? இன்னொரு பர்சன், நாயின் ஊராகிய விதவை. அந்த விதவை தன்னுடைய மகனுடைய இழப்பு, அவன் ஏற்கனவே விதவை, கர்த்தர் மனதுருகினார். காரணம் யாருமே இல்லை. அப்போ நம்ம தனியாக இல்லையா? நிறைய கேள்விகள் வரலாம். ஆனால் இந்த அற்புதம் ஏன் செய்தார்? ஏசாயா தீர்க்க தரிசன வசனங்களிலே சொல்லப்பட்ட காரியங்கள் மத்தேயு 9:17 நடந்தது, 8:17 நடந்தது. ஏன்? அவர் எதை செய்ய வந்தாரோ அந்த பணியை செய்து முடித்தார். அது மட்டும் இல்லை, ஒரு சிறு பெண்ணை என்ன பண்ணார்? உயிர் தள்ள வைத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு பிறகு அவரோடு கூட நடந்த சீஷர்களுடைய வரலாற்றை நம்ம பார்த்தோம். வாசிக்க கேட்ட பகுதியில் எத்தனை பேர்? 12. அவருக்கு எத்தனை சீஷர்கள்? 12 சீஷர்கள். இந்த 12 சீஷர்களை நாம் கவனிக்கும் போது அதில் எத்தனை உத்தமமாக இருந்தாங்க? உண்மையுள்ளவங்களா எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 12 பேரில். பேதுரு எத்தனை தடவை ஆண்டவரை மறுதலித்தவர்? யூதாஸ் காரியத்து இயேசுவை காட்டி கொடுத்தவர், பின்னிலைமைக்கு போனவர், பணத்தினால என்னாச்சு? சீஷர் தான், முன்குறிக்கப்பட்டவர் தான், தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டவர் தான். இந்த 12 பேரில் எத்தனை பேர் உயிர் தழுதல் அற்புத வரங்களை ஆண்டவர் அவர்கள் மூலமாக நடத்தினார்? பேதுரு. எத்தனை பேர் பேதுரு உயிரிழ செய்தார்? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அவர் ஒரு பெண்ணை, தர்காஸ் தொற்காள் என்கிற ஒரு சீசி, டிசைப்பிளில் சீசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள். பாருங்க, ஐடென்டிஃபை பண்ணுவோங்க யாரை உயிர்த்த. அது நோக்கம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி என்ன, அது சவுத் ஆஃப்ரிக்காவில் டெட் பாடி எட்டுன்னு வந்து சர்ச்சில் வச்சுட்டு எல்லோரும் ஜெபம் பண்ணி உயிர்த்தழ வைக்கிறோம். அந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி எப்படி அவர் உயிர்த்தழ வச்சார், எப்போ செத்தான் அவனுக்கு உள்ள அந்த பாக்ஸில் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது எல்லாம் இன்றைக்கி வெளியடங்கமாச்சு. நிறைய பேர் they want to imitate Christ. It is not possible. The God's anointment is different. அதே டிசைப்பிளுக்கு ஆண்டவர் சொன்னார், மரித்தவர்களை நீ போய் எழுப்பு, சகல வியாதிகளையும் சுகமாக்குன்னு சொல்லி தான் அனுப்பிச்சார். ஆனால் எத்தனை பேர்? பேதுரு செய்தார். அதுக்கு பின்பாக அப்போஸ்தலனாகிய பவுல், ஜைரஸ் பவுல் ஒரு பிரசங்கத்தில் ஒரு வாலிபன் 3வது மாடியிலேருந்து விழுந்தவொடனே ஐதிக்கு என்ற மகனை
உயிர்த்தெழ வைத்தார். அதுக்கப்புறம் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான். இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் அன்றைக்கு செய்த அதே அற்புதங்களை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு செய்வார். ஆனால் யாரை கொண்டு செய்வார்? எவரிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்தாரோ, எவரிடத்தில் அந்த தாளந்தை கொடுத்தாரோ அவர்களை வைத்து தான் ஆண்டவர் செய்வார். இப்போ ஆண்டவர் செய்ய மாட்டார்னு இல்லை, தேவைப்பட்டால் செய்வார். இன்னைக்கு உயிர்த்தெழுதல் நடக்க வேண்டும் என்று அவர் யாரை கொண்டு, எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையிலே தேவ திட்டத்தின்படி ஒருவனை உயிர்ப்பிக்க தேவன் சித்தம் கொண்டால் உயிர்த்தெழுதல் நடக்கும். சில மிஷனரி ஸ்தாபனங்களில் நடந்திருக்குது. சிறு பிள்ளைகள் எப்படி அந்த 3வது மாடியிலேருந்து விழுந்த ஒரு வாலிபனை போல எத்தனையோ குழந்தைகள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க. சாட்சிகள் உண்டு. அப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தாவீது குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி 2 பேர் அவர்கிட்ட வந்து கேட்டாங்க. அவங்க யாரு? என்னம்மா, குருடர்களா பிச்சைக்காரர்களா? 2 பேர். மத்தேயுவில் அதை மீன் பண்ணுறாரு. இப்போ நம்ம கவனிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, தாவீதின் குமாரனே அட்ரஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? வசனம், தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு வருவார், அவர்தான் இவர். whoever identify God will display the miracle for you. சும்மா உனக்கும் ஆண்டவருக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை, எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரெல்லாம். ஆண்டவர் எவனை தொட சித்தமாக இருக்கிறாரோ, எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, எவனுடைய மீறுதல்களை அவர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அப்போ சூசிங் இஸ் பை காட். அப்போ தெரிந்து கொள்ளுதல் என்பது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ரட்சிக்கப்படுவது என்பது தேவனுடைய கரத்தில் இருக்குது. எந்த ஊழியக்காரன் கையிலையும் கொடுக்கல. இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய பகுதி, ஆண்டவர் இந்த வசனத்தின் அடிப்படையிலே வரும்பொழுது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நீங்க வாசிங்க. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். இங்க கவனிச்சீங்கன்னா, சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை. இன்னைக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கிக்கிறோமா? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வருவதே பரலோக வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றாரு, நிறைய பேர் பிசாசு துரத்தும் போது நிறைய பேர் சொல்றாங்க, இவர் பெயல்செபூல்னு பேர் வச்சாங்க அவருக்கு, பரிசேயர்கள்லாம். அவன் என்ன சொன்னான், பொறாமையில் இவருக்குள்ள ஒரு பிசாசு இருக்குது, இவர் பிசாசுகளை குட்டி பிசாசுங்களாம் இவர் துரத்துறாரு. ஏதோ மந்திரவாதி சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் யார்? பிசாசு விசுவாசித்து நடுங்குகிறது. பாருங்கள், யோசித்து பாருங்கள். பிசாசோட கேவலமானவன் இந்த பரிசேயர்களும் நம்மளை மாதிரி விசுவாசிகளும். பிசாசே விசுவாசிக்கிறான் அவர் வல்லமையுடைய கர்த்தர் என்று. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பெரியார் கூட்டம், நாத்திகர்கள் கடவுளை பிசாசை விட நீ மேலானவனா கீழானவனா? நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா மனிதனுடைய வாழ்க்கை எப்படி ஒரு மதிக்கேடாய் போய்விட்டது? இயற்கையை பார்க்குறான், அவனுக்குள்ள சரீரத்தில் ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்க்குறான். சயின்ஸ் அவனுக்கு தெரியும், சயின்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியும். ஏதோ ஒரு மதத்தை சாடும்படி. பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த தீக்காட்கள் கிறிஸ்தவர்கள் ரொம்ப என்ன பண்ண மாட்டாங்க. ஒரு இடத்துல உங்களுக்கு நான் சொன்னேன், நான் நேற்றைய உபவாச ஜெபத்தில் சொன்னேன். அப்போ எதுக்காக என்றால், ஜெபம் கபத்தை நீக்குமா? ஜெபம் கபம் நத்துறதா? சொல்லுங்களேன். கபம்னா என்னம்மா? சளி. கபம் அப்படின்னு ஒருத்தன் எழுதி போட்டு இருக்கான் அவன் வீட்டு வாசலில். அவன் ஒரு தீக்காக்காரர். ஜெபம் கபத்தை நீக்குமா?
நிச்சயமாக ஆன்டிபயோட்டிக் நீக்கும் அப்படின்னு நம்ம சயின்ஸ் சொல்லும். ஆனால் இயற்கையாக நீங்கள் ஒன்று பாருங்கள், நேற்று வியாதியை குறித்தும் நோயை குறித்தும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். வியாதினா என்ன, நோயினா என்ன, வாட் இஸ் டிசீஸ், வாட் இஸ் ஹில்னஸ் ஆர் சிக்னஸ். சிக்னஸ்னா என்ன, டிசீஸ்னா என்ன. நர்சஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க, மெடிக்கல் டீம் இருக்கிறீங்க, சொல்லுங்களேன், எது வியாதி எது நோய்? ஓகே, ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாங்க. வியாதி வந்துட்டு போகுது, நோயின்றது ஓகே. வேற யாராவது டெஃபினேஷன் கொடுக்க முடியுமா? இப்போ நிறைய விஷயத்தை நம்ம கவனிப்போம். சிக்னஸ் ஏன் வருது? நான் சிக்காயிட்டேன், ஏன் வருது? எப்படிங்க புரியல? சரியாக சாப்பிடாதனால. அப்புறம் வேற யாராவது சொல்லுங்கள், சிக்னஸ் ஏன் வருது? ஏன் கோல்டு வருது? குழந்தைங்களுக்கு கோல்டு வருது, ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே அலர்ஜிக் ஆகிடுச்சு, கோல்டு வருது, டஸ்ட் அலர்ஜி வருது. இன்றைக்கி இயற்கையாக நிறையா விஷயத்தில் சிக்னஸ் ஆகிறோம். சரீர பலவீனங்கள்லாம் வியாதி மேலே வரும். நமக்குள்ளே எத்தனையோ விதமான வைரஸ் இருக்குது. என்றைக்கு நமக்கு இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தி குறையுதோ கோல்டு காஃபி எல்லாம் வெளியே வரும். அதனால தான் ஒரு சிக்கன் சூப் அடி, ஸ்டப் த கோல்டு, ஸ்டார்வ் த ஃபீவர்னு சொல்லுவாங்க. நல்ல கோல்டு வந்தால் ஒரு சிக்கன் சூப் நல்லா சாப்பிட்டு ஒரு சிக்கன் சூப் அடின்ற மாதிரி அர்த்தம். அப்போ அது எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்குதுன்னு. அப்போ வியாதியும் நோய்களை கவனிக்கும் போது திடீர்னு ஒரு ரேண்டமாக ஒரு நோய் வரும். திடீர்னு கொரோனா வந்துச்சு, திடீர்னு ஒரு புதுவிதமான வைரஸ் வருது. இதெல்லாம் அண்டர் எதில் நோய்கள். அப்போ ஆண்டவர் இதை எல்லா சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் எல்லாத்தையும் அங்கே கீழே கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து வேலைக்காரர்களை சீஷர்களை அனுப்புகிறார். அவர் செய்த அதே அடையாளத்தையும் அற்புதத்தையும் அவருக்குள் இருந்த அதே மனதுருக்கத்தையும் மற்றவர்களுக்கு கொண்டு போகிறார். கவனிச்சிங்கன்னா, அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் எது? பரலோக ராஜ்யத்தில் யார் ரொம்ப முக்கியமானவங்களாக இருக்க போகிறாங்க? நம்ம யாரை பார்க்க போகிறோம்? பரலோக ராஜ்யம் எங்கள் பாட்டியா, தாத்தாவையா? இயேசு கிறிஸ்து. அவரே என் உள்ளத்தில் வருவது. ஒருத்தர் சொன்னா, இவர் பெயல்செபூலை பிசாசை ஓட்டுன்றார் சொல்றார். அவர் சொன்னார், நீங்கள் நினைப்பது போல தேவனுடைய விரலினாலே நான் ஓட்டுறேன். நீங்கள் பிசாசை நீங்கள் துரத்துனா வேற ஒரு பிசாசு உள்ளே வரும். ஆனால் தேவனுடைய விரல் ஒருத்த மேலே பட்டுச்சுன்னா தேவராஜ்யமே அவனுக்குள்ளே வரும். அல்லேலூயா. 10 குஷ்டரோகிகளில் சுகமானவர்கள் எத்தனை பேர்? 10 குஷ்டரோகிகளில் சுகமானவங்க 10 பேரும். எத்தனை பேர் வந்தா? அப்படிதான் ரேஷியோ அப்படிதான் இருக்குது இன்னைக்கு. அடையாளம் அற்புதம் இம்மைக்காக வேதம் தெளிவாக ஆண்டவர் சொல்றார். இம்மைக்காக மட்டும் ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட வருவான்னா அவனை போல பரிதபிக்கிற இந்த உலகத்தில் யாருமே இல்லை. பரிதாபம் உன் நிலைமை. ஆண்டவர்கிட்ட ஏதோ எதிர்பார்த்தெல்லாம் வராது. பிரதர் சொன்னார், உபத்திரம் உண்டு, துன்பம் உண்டு, பாடுகள் உண்டு. இதான் என் வசனம். அவன் சிலுவையை சுமக்கணும். அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள், போராட்டங்கள். அப்போ யோசித்து பாருங்க, நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஏதோ ஒரு பாடத்தை அங்கே கற்றுக் கொடுக்குறார். அவருடைய டைம் அன்னைக்கு நான் அந்த பேப்பரை வாங்குறது தான் தேவ திட்டம் என்றால் அதுக்கு ஓகே. நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் ஏன் செய்யலை? நான் ஜெபம் பண்ணிட்டு தானே போனேன், கமிட் பண்ணிட்டு போனேன், ஏன் வண்டியிலேருந்து ஏன் மேலே வந்து இச்சான்? என் போக்கையும் வரத்தையும் காத்து கொண்டது தானே. ஆமாம், உண்மைதான். என் மண்டை போயிருக்கிறது என் என்னாச்சு, தேய்ச்சின்னு போனதோட. அப்போ சில எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்குறார். சில ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்க. அதனால தான் லாசரு போல் நீங்கள் இருந்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல். ஆண்டவர் தொட்டவங்கெல்லாம் சாதாரணவங்க இல்லை. அவர் ஒரு அதிகாரினுடைய, ஒரு ஆஃபீஸனுடைய மகனுடைய ஜெபத்தை கேட்டார், விண்ணப்பத்தை கேட்டார். அவர் சொல்கிறார், எனக்கு நிறைய அதிகாரிகள் உண்டு ஆண்டவரே, பிள்ளை மறுத்து விட்டாள்,
ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. அவர் சொல்கிறார், டேய் இஸ்ரவேலில் இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை. அங்கே தான் ஆண்டவருடைய வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை எல்லா நோய்க்கும் வியாதிக்கும் நம்மளை நீங்களாக்கி ரட்சிக்கிறான் தாவீது எழுதி வச்சார். அந்த வார்த்தையை அவர் ஒருவேளை அந்த 100க்கு அதிபதி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பர்சன், அவர் இஸ்ரவேலர் கிடையாது, புறஜாதிகளுக்கும் அவர் அற்புதம் செய்தார். ஏன் முதல்ல இஸ்ரவேல் வீட்டாரை அவர் தேடுகிறார் என்றால், தீர்க்க தரிசனத்தின்படி முதலாவது காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஏன்னா ஹிஸ்ட்ரியை நம்மளுக்கு மோசே காலத்திலேருந்து வரும்பொழுது அந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பாடுகள் உபத்திரம் வழியை மோசே லீட் பண்ணுறார். இஸ்ரவேல் ஜனங்க வணங்கா கழுத்துடையவங்க, நம்மளை விட மோசமானவங்க வச்சிங்களேன். அப்போ வணங்கா கழுத்துல ஜனங்க. அப்போது போய் மோசே சொல்கிறார், தன் மாமனாகிய எத்ரோ கிட்ட போய் சொல்கிறார், அப்பா என்னால் இந்த ஜனங்களை வழி நடத்த முடியாது. பல லட்சம் மக்கள். அவன் ஒரு கேள்வி கேட்குறான், எனக்கு பூண்டு இல்லைன்றான், ஒருத்தன் வெங்காயம் இல்லைன்றான், ஒருத்தன் இறைச்சி இல்லைன்றான், என்னை அங்கேயே எகிப்தில் அழிச்சிட்டு இருக்கலாமே, எதுக்காக என்னை கொண்டு வந்தேன்னு திட்டுறான், கல் அடிக்க பார்க்குறான், கொலை செய்ய பார்க்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் போய் மன்றாடும் போது ஆண்டவர் சொல்கிறார், உன் மாமனாக எத்திரோ சொல்கிறபடி செய். என்ன பண்ணா 70க்கு ஒரு தலைவரை லீட் பண்ணுங்க. எப்படி 70:1 ஒரு லீடரை நீ வச்சுக்கோ ஆரம்பி. அதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்துலேருந்து புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் பார்க்கும்போது அப்போஸ்தலர் காலங்களில் தலைவர்களை ஏற்படுத்தினால் 50க்கும் 70க்கும் ஒரு தலைவர்களை, அபிஷேகம் பெற்றவர்களை, பரிசுத்தாவி பெற்றவர்களை சபைக்கு உபதேசிகளாக, மூப்பர்களாக, கண்காணிகளாக ஏற்படுத்தினார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, வேதம் தெளிவாக இங்கே கவனிக்கிறதை பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் எப்படி சீஷத்துவத்திலேருந்து பழைய ஏற்பாட்டுன்னு புதிய ஏற்பாட்டு வரைக்கும் கிரமமாக எடுத்துன்னு வந்தாரோ, இன்றைக்கும் அதை தான் சபைக்குள்ளே செய்ய விரும்புகிறார். பெரிய 10,000 சபை, அதுக்கு ஒரு பாஸ்டர் வருது அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. வீடுகள் தோறும் கடைசி நாட்டில் தான் வரப்போகுது. வீடுகள் தோறும் அப்பம் புசிக்கிற காலம். அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர் காலங்களே பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாளில் நடந்த போது இன்றைக்கும் வரப்போகுது. எப்போதுன்னா உபத்திரவ காலத்தில் அது நடக்கும். வீடுகள் தோறும் அப்பம் புசித்து சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபேமிலியாக வசனங்களை பகிர்ந்து கொள்வார்கள். வசனன்றது யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு கேட்டுட்டு போகிறது, அதனால தான் நீங்கள் தூங்குறீங்க. ஆக்சுவலாக எப்படி பண்ணணும்னா, நீங்கள் ஒரு வசனத்தை எழுந்து நின்று வாசிக்கணும், ஒருத்தர் அதை வியாக்கியானம் பண்ணலாம். ஆதி அப்போஸ்தலர் கொரிந்து பட்டணத்தில் நடக்கும்போது ஒருவன் தீர்க்க தரிசனம் போகும்போது ஒருத்தர் சுமார் அவன் சொல்கிறத நீ கேளு. அப்போ என்ன தீர்க்க தரிசனம்னா, ஜோசியம் சொல்கிறது இல்லை, தீர்க்கமாய் உரைக்கப்பட்ட வசனம், தீர்க்கமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. தீர்க்க தரிசனம் ஒன்று நமக்கு எல்லாருக்கும் எங்கே போயிட்டுலாம் ஜோம் பண்ண ஒன்று சொல்கிறாங்க பார், ஜோசிக்காரன் சொல்கிறானே அதுன்னு நினச்சிக்கிறோம். இல்லை, அன்னைக்கு சூழ்நிலைக்கு பரிசுத்த ஆவியான தேவையானதை ஒரு கர்த்தருடைய பிள்ளை மூலமாகவோ, வசனத்தின் மூலமாகவோ, உன் மூலமாகவோ, உன் மனைவியின் மூலமாகவோ, தேவ ஆவி அபிஷேகம் பெற்ற யார் மூலம் வேண்டும் என்னாலும் தேவன் வெளிப்படுத்துவார். ஆமென். அதுக்கெல்லாம் ஸ்பெஷாலிட்டி எல்லாம் தேவையில்லை. வரங்கள் உண்டு, வித்தியாசம் உண்டு, ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. எல்லாருக்கும் ஆண்டவர் ஊழியத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார், வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் எல்லா வரங்களையும் கொடுத்துருக்கலாமே. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் தெரியுமா? வாசிங்க 37வது வசனம். தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலை ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இங்கே கவனிச்சிங்கன்னா ஆண்டவரால் ஒரு காரியத்தை தனியாக செய்ய முடியல. அந்த இடத்துல he is asking for disciples to come, ஹெல்ப் கூப்பிடுறார். ஏன் தெரியுமா? பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு. இயேசு கிறிஸ்து மட்டுமே பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சார். என்னம்மா செஞ்சார்? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சார். ஏன் செஞ்சார்? தீர்க்க தரிசனத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்ட காரியம் நிறைவேறும்படி நடந்துட்டு. அப்படிதானே? எடுத்து பாருங்க, ஏசாயா, மத்தேயு 8:17 வாசிங்க. யாராவது எடுத்தவங்க
அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை நல்லா ஏற்றுக்கொண்டு கவனிங்க, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த காரியம் ஏன் அவர் அங்கே வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கிறது என்றால், அவரை குறித்த இந்த அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாம் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவினால் செய்யப்பட வேண்டிய அற்புதங்கள். அதனால தான் லிமிட்டடாக இருந்துச்சு சில காரியம். சிலதை வந்து வாஸ்டாக பண்ணியிருக்கிறார். ஏன்? அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே எப்படி மோசேக்கு லீடர்ஷிப்பு பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கட்டளையிட்டாரோ, அப்படியே ஆதி அப்போஸ்தல காலங்களும் ஆண்டவர் லீடர்ஷிப்பை பகிர்ந்து கொடுக்க சொல்லும்போது இங்கே நடந்தது என்னென்னா, ஆண்டவர் சீஷர்களை, இயேசு கிறிஸ்து சீஷரை நோக்கி, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ. பெரிய ஒரு ஃபார்மில் ஒரு 2 பேர் களை பிடுங்கினா எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நாள் ஆகும்? எவ்வளோ நாள் ஆகும்? நிறைய நாள் ஆகும். கொஞ்சம் கவனிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரம் 35வது வசனம். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க ஆண்டவருடைய ஹர்ஜ், அதாவது ஆண்டவருடைய காரியம் என்னன்னா, தன்னுடைய சுவிசேஷம் தேவ ராஜ்யத்தை குறித்து சீக்கிரமாய் இஸ்ரவேல் காணாமல் போனவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். அறுவடை அதிகமாக ஆயத்தமாக இருக்குது. ஒரு பயிர் நிலங்கள் விளைச்சலுக்கு அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்குது, விளைஞ்சிருக்குது. ஆனால் இவங்க சொல்கிறாங்க இன்னும் 4 மாதம் ஆகும், இன்னும் 4 மாதம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே, இட் இஸ் ரெடி ஃபார் ரீப்பிங். இது இப்போதே ரெடியாக இருக்குது. உங்கள் கண்ணில் ஏறெடுத்து பார். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், இவனா அவன் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, இதுவா இது தேராது அப்படின்லாம் சொல்லாத. ஆத்துமாக்களை தேவன் தான் முன்குறி. அவருடைய கண் பார்வையில் வித்தியாசம். நீங்கள் நானும் யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்போ இங்கே கவனிக்க வேண்டிய காரியத்தை நாம் பார்க்கும்போது, அதே மத்தேயு எழுதியிருக்கிறார் அங்கே 38வது வசனம், அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். வேலையாட்கள் கொஞ்சம். இயேசு கிறிஸ்து சொல்றார், பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, வேலையாட்கள் தேவை. டுடே we need disciples. விசுவாசிகள். நல்லா கவனிங்க, இன்னைக்கு தேவை சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய பணியை செய்வதற்கான சீஷர்கள். ஐயோ, நான் ஊழியத்துக்கு அழைக்கப்படலையே, நான் பாஸ்டருக்கு படிக்கலையே அப்படின்னு சொல்கிறியே. இந்த 12 பேரில் எத்தனை பேர் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறாங்க? பைபிள் காலேஜ் இருந்துச்சா? யார் அவருக்கு எஜமான்? ஏசு கிறிஸ்து. அவர் சொன்னதை கீழ்ப்படுகிறவன் தான் வேலைக்காரன். நீங்களும் நானும் வேலைக்காரர்களா எஜமான்களா? அப்போ ஒரு சாதாரண வேலைக்காரன் எஜமானனுக்கு கட்டளையிட முடியுமா? ஆனால் நம்ம கட்டளையிடுகிறோமே. இப்பொழுதே செய்யும் ஆண்டவரே, இன்றைக்கே தாரும் ஆண்டவரே, நைஸாக ஆண்டவரேன்னு போட்டுக்கிறோம், அவ்வளோதான். எப்படி நீ ஒரு எஜமானனை போய் நீ சொல்லுவோம், அவருடைய திட்டம் வேறு, நாளே குறித்து அவன் மேலே வச்சுருக்க திட்டம் வேறு. நான் போய் உள்ளே பூந்து உள்ளே விளையாடுறது, ஆண்டவரே என்ன உமக்கு கண்ணு இல்லையா, உமக்கு காது இல்லையா, எதுவுமே இல்லையா நீ கேட்கறதுக்கு எந்த அதிகாரம் இல்லை? நான் வேலைக்காரன், எஜமானை நான் கேட்க வேண்டும். எஜமானை எப்படி கேட்கணுங்க? கால் மேலே கால் போட்டுன்னு கேட்க முடியுமா? ஒரு பேங்க் மேனேஜர்கிட்ட போய் உட்காந்து அப்படி பண்ண முடியுமா? அப்படி கையெல்லாம் அப்படியே வச்சுன்னு என் பேங்க்கில் இதெல்லாம் குடியான்னு சொல்ல முடியுமா? ஏஞ்சி வெளியே போடான்னுவான். இந்த ஆனால் இன்றைக்கி நம்ம பேர் நிறைய பேர் அப்படி தான். ஆண்டவரை ரொம்ப அப்படியே, ஆண்டவரே செய்யுங்க, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இது இந்த லைனில் நான் போகிறேன், இதை நீங்கள் என் காரியம் வாய்க்கணும் ஆண்டவரே. காணிக்கு தானே கொடுத்துட்றேன், தசம் பாகமா கொடுத்துட்றேன், என்ன உபவாசம் இருக்கணுமா இருக்கிறேன், எனக்கு அது நடக்கணும். இப்படி அடமெண்ட்டாக பண்ணுறதுக்கு பேர் உபவாசம் இல்லை, உண்ணாவிரதம். நீங்கள் நிறைய பேர் டிமாண்ட் பண்ணுறோம் அப்படி தான் ஆண்டவரே. இல்லை, எஜமான் எப்பொழுது எஜமானிடத்தில் ஒரு வேலைக்கான ஆண்டவரே உமக்கு சித்தமானால், இதுதான் என் தாழ்த்து கொள்வது.
ஒரு ஆயக்காரனுடைய ஜெபம் உங்களுக்கு தெரியும், ஒரு பரிசேயனுடைய ஜெபம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே நான் உபவாசிக்கிறேன், தசமபாவம் கொடுக்குறேன், எல்லாத்தையும் செய்கிறேன், அவனை விட நான் நிறையா செய்கிறேன் ஆண்டவரே. இதில் வேறு கம்பாரிசன். அவனுக்கு உலகத்தான் அவனுக்கு நடக்குது, எனக்கு ஏன் நடக்கக்கூடாது? இப்படியெல்லாம் நான் உரிமை கேட்குறேன். எங்கே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் பார்க்குறாரு. உன் கண்ணை ஏறெடுத்து பார். இன்றைக்கி தேவராஜ்யம் உனக்குள்ளே வரணும் தான் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து சிலுவையில் தன்னையே வியாதியை அக்கிரமத்தையும் உன் பாவத்தையும் உன் அக்கிரமத்தையும் சிலுவையில் எடுத்துன்னு நீ நானும் பெற வேண்டிய தண்டனையை அவர் வாங்கி கொண்டு உனக்கு இலவசமாக அந்த ரட்சிப்பை கொடுத்தா, இலவசமாக அந்த கடவுளுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள கொடுத்தா அதை நீ நிராகரிக்கிறாய், அதை நீ அசட்டை பண்ணுகிறாய், அவரை பரிகாசம் பண்ணுகிறாய், அவர் மீது காரி துப்புகிறாய். இன்றைக்கு சிலுவையில் அவருக்கு நடந்தது அதுதான். அற்புதம் பெற்றுக்கொண்டு காரி துப்புகிறோம், அடையாளங்களையும் அதிசயங்களையும் வாங்கி கொண்டு நன்மைகளை பெற்றுக்கொண்டு அவரை விட்டு ஓடுகிறோம். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசு பிடிச்சவனை வார்த்தையினாலே சுகப்படுத்தினார். அவர் தமது வார்த்தை, அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அதட்டினார், காற்றையும் கடலையும் அதட்டினார், பிசாசு அதட்டினார், எல்லாம் ஓடி போச்சு. இந்த வார்த்தைக்கு மிகுந்த மகிமை இருக்குது. இது நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் உணர்ந்தேன். நானும் என் மனைவி அந்த நாட்களில் ராத்திரி பகல்னு இரவு 12 மணி 1 மணிக்கெல்லாம் கூப்பிடுவான் விசுவாசி வீட்டில். என் பிள்ளையுடைய வயிற்றுக்குள்ளே பிசாசு இவ்வளோ பெருசாகிடுச்சு வயிறு, வாங்க பாஸ்டர். ஒன்று கட்டில் கட்டியில் பாம்பு மாதிரி சுருண்டு கிடக்குது, வாங்க பாஸ்டர் 1 மணி. இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் ஓடி இதெல்லாம் செஞ்சு அந்த ஆத்துமா எங்கன்னா தேடி தடவினாலும் இல்லை. ஆனால் விடுதலை ஆயிடுச்சு, அற்புதம் பெற்றுச்சு. திரும்ப அது எங்கே போயிடுச்சு? பன்னிக்கு மூக்குத்தி போட்டால் என்ன நடக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். பன்னிக்கு மூக்குத்தி போட்டால் என்ன நடக்கும்? அது எந்த சேத்துல இருந்து போய் மூக்குத்தியை சேத்துல தான் வைக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கு அநேக வாழ்க்கை இருக்குது. அதனால் இந்த அடையாள அற்புதம்லாம் பெருசு இல்லைங்க. தேவராஜ்யம் உள்ள வருதாங்க. தேவராஜ்யம் உனக்குள்ளே வருது பாருங்க, அதை விட ஒரு அற்புதம். நீ ரட்சிக்கப்படுகிறாய் பாருங்க, அதை விட ஒரு அற்புதம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், கடவுளுடைய நாமத்தை இந்த உலகத்தில் எவன் அறிக்கை செய்கிறானோ அவனை பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கை செய்வேன். எவன் என்னை இந்த உலகத்தில் மறுதலிக்கிறானோ நானும் அவனை பிதாவுக்கு முன்பாக மறுதலிப்பேன். ஒரே ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுவது நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். தேவ தூதர்கள் அந்த நாளுக்காக பார்த்துட்டே இருக்கிறாங்க. பா, இவன் தெரிந்து கொள்ள நாள் வந்துருச்சு, இவன் விசுவாசி மீட்கப்பட்ட நாள் வந்துருச்சு, இவனுக்கு முத்திரை போட வேண்டிய நாள் வந்துருச்சு. முத்திரிக்கப்பட்ட நாளில் மிகுந்த சந்தோஷம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இன்றைக்கு கேட்குற ஆண்டவருடைய அந்த பாரம் என்ன தெரியுமா? அவருடைய பாடுகள் ஏன் சுமந்தார் தெரியுமா? ஏன் கம்பேஷனோட மூவ் பண்ணி வந்தார்? அவருடைய காரியத்தை பார்த்து சீசரெடுத்து சொல்கிறார், அப்பா தனியாக என்னால் செய்ய முடியல, வேலைக்கார எஜமான் அனுப்பும்படி, பிதா அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்தது 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க வேகமா. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும். நல்லா கவனிங்க, யாரை கூப்பிட்டு என்ன செய்ய சொல்றாரு? சீஷர் 12 பேருக்கு தான் அதிகாரம் கொடுக்கிறார். அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்க, ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனர் பண்ற வேலையை அங்க ஆண்டவர் சீஷர் கையில கொடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாகவும் தேவனாகவும் இருந்தவர். ஆனால் இந்த அதிகாரத்தை கொடுக்கும்போது மனுஷனுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் உள்ளே வந்த பிறகு அவன் தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு அவனுக்கு அத்தாரிட்டி கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, அந்த 12 பேரை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் பேதுரு எப்படிப்பட்டவன், முந்தினவன், யூதாஸ் எப்படிப்பட்டவன் கவனித்தோம். ஆனால் ஒன்றை கவனிங்க, 5வது வசனம். இந்த 12 இயேசு அனுப்பையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியார் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். போதும். அவர் கூட வந்த சீஷர்களை பார்த்து சொல்றாரு,
அற்புதம் செஞ்ச பிறகு ஒருத்தன் சொல்கிறான், ஆண்டவரே நான் எங்கே போனாலும் உன் கூடவே வரேன்னாரு. ஆண்டவர் சொன்னார், அப்பா மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம்லாம் என்ன அர்த்தம்? வீடு இல்லைன்னு நினச்சிக்கினீங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் காஸ்பல்லாம் படிச்சிங்கன்னா ஒரு வீட்டுக்கு போனார்னு இருக்கும், வீடுகள் தங்கினார்னு பார்க்கும், அவர் வீட்டுக்கு போனார், நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் தலை சாய்க்க இடம் எல்லாம் நேரம் இல்லை. ஒரே மனுஷன் இப்போ தான் சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. அதுவும் சொல்லிட்டாரு, ஃபஸ்ட்டு இஸ்ரவேலருக்கு போ, அதுக்கு தான் வணங்கா கழுத்துலமா ஆதி காலத்துலேருந்தே அமங்கலம் பண்ணுக்குது. புறஜாதி கவலைப்படாத, அவன் விசுவாசத்தில் வந்துடுவான். நீ நானும் வந்துட்டோம். ஆமேன். ரோம அதிகாரிகள்லாம் வந்துட்டான், ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டான், ஜெயிலில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அப்படியே குடும்பமாக ராத்திரியே ஞானஸ்தானம் பெற்றான். ஆனால் இந்த இஸ்ரவேல் வீட்டார மாதிரி வணங்கா கழுத்துலும் ரொம்ப முரட்டாட்டம் பிடிச்சவனுங்க இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறான். இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையில் அவர் அப்படியே என்ன பண்ணிட்டாரு, மறைச்சிட்டாங்க. என்னென்னோ சொல்கிறான். அதெல்லாம் தெரிஞ்சு தான் ஆண்டவர் என்ன பண்ணார், பக்கவ சீல் வைனார். எதை? பிலாத்துக்குள்ள சொல்லி கல்றை சீல் போடு, காவலர்லாம் வச்சுக்கோ, ஏன்னா பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வரும். அது வந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் யெகோவா விட்னஸ்லேருந்து, ஜுடாயிசம் மினிஸ்ட்ரியிலேருந்து, இஸ்ரவேலர்களும் ஜூஸும் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்ததை ஏற்றுக்கொள்ள, எங்கள் யெகோவாவை எவனாவது சிலுவையில் அறைய முடியுமா? ஏசாயா தீர்க்க தரிசன வசனத்தில் அதான் சொல்லுதுன்னா ஏசாயா தீர்க்க தரிசன வசனத்தை நான் வாசிக்க மாட்டேன் இப்படி சொல்கிறாங்க. ஒரு யூத கிறிஸ்தவர்களாய் மாறினவர்களும் இருக்கிறான். பணம் கொடுத்து யூத கிறிஸ்தவர்களாக மாறினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா கருமையான ஆண்டவர் பார்க்குறாரு, he saw the harvest ரெடியாக இருக்குது. இப்போ தேவராஜ்யம் அவங்களுக்குள்ளே வரணும். சீஷர்களை உன்னை அனுப்புனாரு, நான் செய்த அதே அடையாளங்கள் அற்புதங்களை நீ செஞ்சாங்க. அற்புதங்கள் எத்தனையோ யூத குடும்பங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. அவருடைய பணியை அவர் அங்கே செய்வதற்கு சீஷர்களை அனுப்பினார். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். 16வது வசனம் வாசிங்க. எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது. அப்ப கவனிச்சீங்கன்னா, காஸ்பலை அக்செப்ட் பண்ணா அவனுக்கு சமாதானம். அவன் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பின்னாடி ஒரு பயங்கரமான வார்த்தை சொல்றாரு. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். போதும், விட்டுரு. அதுக்கப்புறம் நடக்கிறது சோதோம் கொமோரா நாட்டுக்கு நடப்பதை விட மோசம், ரொம்ப மோசமாக இருக்குன்றார். அது நியாய தீர்ப்பை பற்றி சொல்கிறாரு. அதை நான் சொல்லி உங்களை பயமுறுத்தலை. ஆண்டவர் இன்றைக்கும் இரக்கமுடையவர், கிருபை உள்ளவர். இந்த வசனத்தெல்லாம் அவரே தான் பேசினார், அவர் வாயிலேருந்து தான் சொல்லியிருக்கார், நான் சொல்லலை, அவரே சொல்கிறார். அப்போ மனுஷருக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படியே வார்ன் பண்ணிவிட்டு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவளாக இருக்க வேண்டும். வினா உள்ளவளாக, சர்ப்பத்தை போல கேட்கிறவளாக இருக்கணும், உணர்வுள்ளவளாக இருக்க வேண்டும். புறாவை போல நீங்கள் சாந்த குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் ரெண்டுமே பரிசுத்த ஆவியானவர் அந்த கேள்வி, சர்ப்பம் என்று சொல்லும் பொழுது கேள்வியை குறித்து சொல்லப்படுகிறது. உணர்வுகள், அதனுடைய காது, அந்த காதினுடைய அந்த உணர்வுகள் எப்படி இருக்குதோ அப்படி நீங்கள் ஜாக்கிரதையாக அலர்ட்டாக இருக்கிறதுக்காக ஒரு வார்னிங் அங்கே கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, என் 22வது வசனத்தில் சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப போராட்டம், பிரச்சனை, பகைமை, எரிச்சல், நமக்கு விரோதமான வன்கண்கள் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதில் நில்லுன்றார். உபத்திரவம், வேதனை, வியாதி, தாக்கங்கள், அதில் நில்லு, நீ மீட்கப்படுவாய். அப்போ ஆண்டவருடைய காரியம் என்ன என்று பார்க்கும். 25வது வசனத்தில் சொல்லும்போது சொல்றார், சீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அதனால பயப்படாதிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. இதை சொல்லிட்டு
ஆண்டவர் சொல்றாரு 30ஆம் வசனத்துல, உங்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எத்தனை பேர் எண்ணி இருக்கிறோம் இது வரைக்கும்? முடியாதுன்றாரு. ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள், என் அருமையான தேவ பிள்ளையே, வாலிபனே, வாலிப சகோதரியே, அம்மா, தாயாரே, நீங்கள் எல்லாம், நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால் இலவசமாய் மீட்கப்பட்டிருக்கிறேன். பிறப்பிலே நான் பாவி, இன்றைக்கும் பாவி தான். ஆனால் அவருடைய இரக்கத்தினால கிருபையாக அந்த நீதிமான் பட்டத்தை கொடுத்துருக்கிறார். தகுதி இல்லாத நம்மை, அதான் கிரேஸ், அந்த கிருபையை நம்ம கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு, பயப்படாத. மனுஷனுக்கு முன்பாக 32ஆம் வசனம், மனுஷனுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். இப்போ கொஞ்சம் மிரட்டுறாரு. சமாதானத்தை அனுப்ப வரல, பட்டயத்தை அனுப்புகிறேன். பட்டயம் என்ன? வார்த்தை. வாள், அது வெட்டும் இல்லை, அது கடிந்து கொள்ளுதலுக்காக இருக்கலாம். ஒரு அதிகாரப்பூர்வமாக பட்டயத்தை அனுப்பும்போது தீங்காக இருக்கலாம், அல்லது கோபாக்கினையாக இருக்கலாம், தேவன் அனுமதித்த ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் இருக்கலாம், அல்லது பகைஞர்களை உன் வாழ்க்கையை சிதறடிப்பதற்காக. அந்த காலத்தில் யுத்தம் நடக்கும். பட்டயத்தினால இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கீழ்ப்படிய வச்சார். எவெல்லாம் மேட்டி மேடந்து பண்ணானோ சத்ருவை வச்சுனே இருந்தார். முற்றிலும் சத்ருக்களை அவர் அழிக்கவே இல்லை, கொஞ்சம் பேர் வச்சுருக்காரு. இன்னைக்கு கூட பிசாசு ஏன் வச்சுருக்காருன்னா நம்மளுக்காக தான் வச்சுன்னுக்கிறாரு. என்றைக்கெல்லாம் நீ தலையெடுத்து ஆடுறியோ, யோபு கிட்ட பேசினான் பிசாசு, ஆண்டவரே நீர் அவனை சுற்றி வேலி அடிச்சிட்டிங்க, நீங்கள் கொஞ்சம் வழி விட்டுருங்க, நான் பார்க்குறேன் அவன் நிற்கிறானா பாரு விசுவாசத்தில். ஆண்டவர் அன்றைக்கும் யோபு பற்றி சொன்னார். இல்லை, உன்னை என்னை பார்த்து அப்படி சொல்வாரா? பிசாசு அனுமதிச்சா நம்ம வாழ்க்கையில் அவர் எஸ்ன்னு சொன்னார். ஏன்னா பிசாசுகளும் அவருக்கு நடுங்கி விசுவாசி. அவர் எஜமான் என்ன சொல்கிறாரோ அது செய்யறதுக்கு அது ரெடியாகுது. நம்ம நினச்சின்னுக்கிறோம் நீ நான் தான் கீழ்ப்படியில், அது கீழ்ப்படியுது. அதை அனுமதித்தால் யோபு வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதித்தார் அவனை என்ட்ரு பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி நமக்கு நிச்சயமாக கொடுக்க மாட்டார். நிச்சயமாக நீங்களும் நானும் அந்த பேர் எடுக்க முடியாது. அது விசேஷித்தவர் யோபு. நீங்களும் நானும் சிம்பிளுக்கே ஓடிடும், மறுதளிச்சிடும். இயேசு கிறிஸ்துக்கிட்ட அற்புதம் பெற்றோடனே எங்கள் அப்பா அம்மாலாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க பாஸ்டர், ஆண்டவர் அற்புதம் செஞ்சார், ஆனால் எங்கள் குலம், எங்கள் பழக்க வழக்கம், எங்கள் ஜாதியில் எங்களை வீட்டை விட்டு தள்ளிடுவாங்க, எங்கள் ஊரில் எங்களை தள்ளியாக வச்சிடுவாங்க, அதனால் நான் ஞானஸ்தானம் பெற முடியாது பாஸ்டர். இந்த ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மா? 10ல் 1, 10ல் 9, 10 குஷ்டரோகியில் இந்த 9ஆம் நம்பர் இப்படிலாம் சொல்லும். உலகத்தை பார்க்க வேண்டான்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ நிற்கிறியா? அது சொல்லிட்டு சொல்கிறாரு பாரு, 35ஆவது வசனத்தை விளக்கத்தை பாருங்க. எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும், பட்டயம் எங்க வருது பாருங்க, மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. இதை வச்சுன்னு மாமியார் மருமகளையும் மருமகள் மாமியாரும் தாக்கி பேசுறது நீங்க பார்த்துருப்பீங்க. ஆண்டவர் இதை சொல்லவே இல்லை. குடும்பத்தில் குழப்பம் உண்டாக்குறவர் இல்லை ஆண்டவர், சமாதானத்தின் தேவன். இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, உன் குடும்பத்தில் கணவன் ரட்சிக்கப்பட்டால் மனைவி பிரிவினை உண்டாக்குவேன். ஒன்று ரட்சிக்கப்படும், வயலில் 2 பேர் வேலை செய்வான், ஒருத்தன் ஒன்று. நீங்கள் நிறைய பேர் சொல்லுங்க, என் புருஷன் வந்தால் நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் பாஸ்டர். அங்கே பிரிவினை மருமகளுக்கும் மாமியாருக்கும். மாமியார் ஆண்டவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளலை. ஆண்டவர் இங்கே உபதேசத்தை சொல்லிட்டு வர்றார், தேவராஜ்யத்தை சொல்கிறார். ஒன்று தேவராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாது, ஒன்று ஏற்றுக்கொள்ளும். மருமக ஏற்றுக்கொள்வாங்க, மாமியார் ஏற்றுக்கலாம், விட்டுரு. தகப்பன் ஏற்றுக்கொள்வான், மகன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், விட்டுரு. ஏன்னா தெரிந்து கொள்ளுது அவரது இல்லை. நீ ஆண்டவரை சூஸ் பண்ண முடியாது. எனக்கு எப்போ வேணாலும் ஆண்டவர் ரட்சகராக வரணும், எப்போ வேணாலும் ஆண்டவர் எனக்கு தேவன் ஆகலாம் நீ சூஸ் பண்ண முடியாது. அவர் தான் உன்னை சூஸ் பண்ணணும். அவர் தான் சொல்கிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள்ல. நமக்கு அப்போவே அவ்வளோ
மேட்டுமே எல்லாம் இருக்குது கடவுளுக்கு முன்னாடி. இன்னும் நம்ம கடவுளை ஏமாத்தின்னு தானே இருக்கிறோம். அப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய பிரிவினை என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பிரிவை இங்கே சொல்கிறார். அவங்க மீட்கப்படுவார்கள், ஒன்று கீழ்ப்படியாது. அடுத்தது, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. போதும். ஆண்டவருக்கு பாத்திரவானா நீங்கள் இருக்கணும்னா நீங்கள் முதல்ல யாரை நேசிக்கணும்? உங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தரை நேசிக்கணும். ஏன்னா அவர் தான் உங்களை இந்த உலகத்துக்கு அமிச்சார். பிதாவாகிய தேவன் கடவுள் இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்துக்கு அமிச்சாரோ, என்ன ஏன் அப்பா அம்மா வயிற்றில் உலகத்துக்கு அமிச்சிருக்கிறார். எப்படி அவர் மரியாள் யோசேப்பு வயிற்றில் வந்தாரோ என்னையும் அமிச்சிருக்கிறாரு. நான் செய்ய வேண்டிய பணிகளை என் கையில் கொடுத்துருக்கிறாரு. நான் தான் என் வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை நான் சுமக்க வேண்டும். எனக்கு மட்டும் ஏன் இந்த சிலுவை எந்த மட்டும் பாரமாகுது? அவன் லைட்டாகுது, கழுத்தில் மாட்டின்னு சுற்றுறான், வெறும் சிலுவை மாட்டின்னு சுற்றுறான், சந்தோஷமாகறான். நான் உண்மையான சிலுவையை சுமக்கிறேன், எனக்கே அந்த வேதனை. அவனுக்கு வியாதி இல்லையே, அவனுக்கு பணம் நல்லா இருக்குதே, அவன் நல்லா படித்தா, அங்கேயும் இங்கும் போகிறான், கழுத்து ஃபுல்லாக செயினை மாட்டின்னுக்கிறான், அதில் எல்லாத்துலேயும் சிலுவை போட்டுன்னுக்கிறான். எனக்கு அருமையான தேவன் பிள்ளை, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த உலகத்தில் உன் தகப்பனை தாயை விட அதிகமாக, உன் மனைவி பிள்ளைகளை விட அதிகமாக யாரை நேசிக்க சொன்னார்? அவன்தான் எனக்கு பாத்திரவன். அப்போ ஐயோ எங்கள் அம்மாவோட நான் எப்படி ஏசப்பாவை நேசிக்கிறது? உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசி, எனக்கு இவ்வளோ பெற்ற பெற்றோர்களை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்கள் தான் கொடுத்தீங்க. இப்படி தான் நம்முடைய எண்ணங்கள் போக வேண்டும். நீங்கள் தான் இந்த சொத்தை கொடுத்தீங்க, நீங்கள் தான் இந்த வீட்டை கொடுத்தீங்க, நீங்கள் தான் இந்த வேலையை கொடுத்தீங்க, நீங்கள் தான் என் வாழ்க்கையில் எல்லாமே கொடுத்தீங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நான் உம்முடைய விசுவாசத்தின் பாதையிலே நடக்கும்பொழுது வர்ற உபத்திரவத்தின் சிலுவை நான் சுமக்க ரெடி ஆண்டவரே. அந்த சிலுவையை நான் ஒருபோதும் தள்ள மாட்டேன். அவர்களுக்கு ஆண்டவர் சிலுவை கொடுத்துருக்கிறாருங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் வித்தியாசமான காரியத்தை சந்திக்க தேவன் கொடுத்துருக்கார். அதனால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யாருன்னு அப்போஸ்தலர் பவுல் எழுதும்போது சொல்கிறார். மரணமோ வியாதியோ தனிமையோ வியாகுலமோ இது ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னையும் உன்னையும் பிரிக்கவே முடியாது. இதுதான் விசுவாச வாழ்க்கை. கண்களை மூடி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, சீசரில் பார்த்து நீங்கள் எத்தனை பொறுப்பும் கொடுத்து கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் ஆண்டவரே அறுவடைக்கு ஆயத்தமாயிருக்கிற காலங்கள் மிகவும் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி வேகமாக இஸ்ரவேலர்களுக்காக செய்தி அனுப்பப்படும்படி சீஷர்களை தெரிந்து கொண்டீர். அடையாளங்கள் அற்புதங்கள் செய்யப்பட்டது. இன்றைக்கும் புறஜாதிகளாக நாங்கள் நிற்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நேரடியாக விசுவாசிக்கிறோம். வசனத்தை விசுவாசித்து நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டபடினால் அவர்களிலும் பாக்கியவான்கள். ஆண்டவரே, நாங்கள் கண்டு அல்ல காணாமல் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். தோமாவை போல நாங்கள் தேவனை பரீட்சை பார்த்து தேவனுடைய விரலிலே அந்த காயத்தில் என் கரத்தை போட்டாலுடைய நான் நம்ப மாட்டேன் என்று நாங்கள் சொல்லவில்லை. கிறிஸ்து எங்களுக்காக மரித்தார் என்பதை நாங்கள் மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிறோம். எங்களுக்காக உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறீர் என்பதை மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிறோம். நாங்கள் பாக்கியவான்கள். எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. இன்றைக்கும் சிலுவையை நாங்கள் தியானிக்கும் பொழுது தைரியமாய் சிலுவையை நாங்கள் சுமக்க ஆயத்தம் என்று தீர்மானத்தோடு ஒப்படைக்கிறோம். கிறிஸ்துவுக்காக நாங்கள் எதையும் சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கிறிஸ்து எங்களுக்கு ஜீவன் என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.